சாலையில் அமைந்துள்ளது செண்பக விநாயகர் திருக்கோவில். போன்றே ராஜகோபுரத்துடன் அதில் புதை வடிவங்களுடன் கூடிய திருக்கோயில். சூரசம்ஹாரம் செய்ய சக்தியிடம் வேல் வாங்கும் முருகன், தந்தைக்கு பிரணவத்தின் பொருள் கூறும் சுவாமிநாதன், உயர்த்திய கதாயுதத்துடன் விநாயகர், தந்தை சிவபாத இருதயரிடம் ஞானப்பால் அளித்த சம்பவத்தை கூறும் ஞான சம்பந்தர், சித்தி புத்தி சமேத விநாயகர் என கோபுர சிற்பங்கள். வெளிச்சுவரில் பார்வதி தேவியின் திருக்கல்யாண வைபவம் என கண்களை கவர்கின்றன வடிவங்கள். இவை மட்டுமல்ல, பெருமானின் சதுர தாண்டவம், சந்தியா தாண்டவம், உஜங்கலி தாண்டவம், திரிபுர தாண்டவம், ஊர்துவ தாண்டவம் என பல்வேறு கோலங்களையும் காண்கிறோம். அதன் மேற்புறம் விநாயக பெருமானின் பல்வேறு வடிவங்களையும் தரிசிக்கிறோம். கீழே வாத்தியங்கள் இசைக்கோலையும் அதன் அடிப்புறம் யானை வரிசையும் அணி செய்கின்றன. இவையன்றி அபூர்வமான பிரதோஷ தாண்டவம் நம்மை ஒரு கணம் ஊன்றி கவனிக்க செய்கிறது. அவ்வளவு அழகு. நுழைவாயிலின் வெளியே செல்வ நாயகியான திருமகள் சந்நிதி கொண்டிருக்கிறாள். சுபிக்ஷம் அருளும் மாலவன் தேவியை வழிபட்டு ஆலயத்தினுள் நுழைகிறோம். நுழைவாயிலின் இருபுறமும் அம்பகம் பற்றிய காவலர்கள் ஆணவத்தை விட்டுவிட்டு உள்ளே செல்லுங்கள் என்று உணர்த்துகிறார்கள். மிக தூய்மையாக பராமரிக்கப்படும் ஆலயம் நம்மை முழுமையாக வசீகரிக்கிறது. மகா மண்டபத்தின் தூண்களில் விநாயகரின் வடிவங்களை காண்கிறோம். விதானத்தில் விநாயக புராணத்தின் காட்சிகள் அஷ்டலட்சுமிகள் என ஓவியங்களாக மிளிர்கின்றன. சுதை வடிவங்கள், ஓவியங்கள் என கலையின் பல கூறுகளும் ஆலயத்தை அழகு செய்கின்றன. இவற்றோடு அபூர்வமான இசைத்தூணையும் இங்கு காண்கிறோம். அதை உணர்த்துவது போல தூணின் மேற்புற அலங்காரத்தில் கொம்பு, மிருதங்கம், தவில் ஆகியவற்றையும் காண்கிறோம். உள்ளே நகர்ந்தால் பல்வேறு மூர்த்திகள், சந்நிதிகள். சிவசக்தியுடன் காட்சி தரும் விநாயக பெருமான், லட்சுமி கணபதி, செண்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி, வெள்ளிக்கவசம் பூண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ துர்க்கை, 5 முகங்களை கொண்ட பஞ்சமுக கணபதி, வள்ளி தெய்வானை சகித முருகப் பெருமான், நன்மைகள் புரியும் பைரவர், சண்டிகேஸ்வரர் என பல பல மூர்த்திகளை தரிசிக்கிறோம். இவர்களோடு சிவபெருமானும் சந்நிதி கொண்டிருக்கிறார். ருத்ராட்ச மாலையும் நாகாபரணமும் கொண்ட சிவபெருமானின் திருமேனியில் நாகலிங்க பூவை காண்கிறோம்.
சிவபெருமானை நோக்கிய வண்ணம் உள்ள நந்தியையும் தரிசிக்கிறோம். இங்கே மனோகரி என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருளும் அம்பிகையை வணங்கி மூலவரை தரிசிக்கிறோம். உங்களுக்கு என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டு தைரியம்